நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குட் பேட் அக்லி திரைப்படம் தல அஜித்குமார் நடிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. ஸோ கடந்த இன்னையோட கிட்டத்தட்ட 7 நாட்களாவது படம் ரிலீஸ் ஆகி இந்த 7 நாட்களில் 6 நாட்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 100 கோடி ரூபாயை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக தகவல் கொடுத்துட்டாங்க. அடுத்தபடியாக உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் ரீதியாக கலெக்ட் பண்ணியிருக்கிறதாகவும் வந்து பார்த்திங்கன்னா தகவல் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் கிட்டத்தட்ட அடுத்து குட் ஃப்ரைடே லீவும் வர்றதுனால தொடர்ச்சியாக வர ஞாயிற்றுக்கிழமையிலும் திங்கக்கிழமை வரைக்கும் குட் பேட் அக்லி திரைப்படத்திற்கு எந்த விதமான காம்படிஷன் திரைப்படமும் வந்து பார்த்திங்கன்னா வரல. இன்னும் சொல்ல போனால் முழுக்க தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலகம் முழுக்க அஜித்குமாரோடைய ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இதில் மிகப்பெரிய ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அஜித்குமாரோடைய ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து இந்த திரைப்படம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. அவங்களுடைய மனசை வந்து பார்த்திங்கன்னா நெகிழ வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமே. ரொம்ப வந்து ஆர்ப்பரிப்பான திரைக்கதை அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் கிட்டத்தட்ட 2000 கிட்டத்தட்ட 2025 இந்த 25 வருஷத்தில் அஜித்குமார் நடித்த பல திரைப்படங்களுடைய அதில் இருக்கக்கூடிய காட்சிகளை வந்து பார்த்திங்கன்னா நினைவு கூறும் வகையில் இந்த திரைப்படத்தில் திரைக்காட்சி அமைப்புகளில் வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா புகுந்து விளையாடியிருக்காரு. இதற்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக தயாரிப்பு நிறுவனம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாநிலங்கள்லேயும் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இன்று 16/4/2025 மதியம் 1 மணியை போல் நடக்கவிருக்கு. ஸோ நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் என்ன வழக்கம் போல் தல அஜித் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷனுக்கு வரமாட்டார். பட் அவரை உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்கு. அதை மாற்ற முடியாதுல்ல.